இன்றைக்கி சூப்பரான ராகி களி வித் சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பச்சரிசி ஒரு கை எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கோம். தண்ணி 2.5 கப் அளவு நம்ம அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுக்கலாம். இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2லிருந்து 3 கப் தண்ணி நம்ம இதில் ஊற்றி காய வச்சுக்கிறோம். அது கூடவே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் கழுவிட்டு இதிலையே சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வேகவும் நம்ம களி ரெடியாகவும் கரெக்டாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் இதில் நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே கட்டி வரும். ஸோ இதில் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நான் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட அரிசி போட்டதும் ரெடி ஆகிட்டே இருக்கும். நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சு இந்த அரிசியை வேக வச்சுக்கிறேன். இன்கேஸ் நைட்டு செஞ்ச சாதம் இல்லை செஞ்ச சாதம் மீந்திருந்ததுன்னா அதை நீங்கள் உலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை கரைச்சி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். இது அரிசியோடு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் உங்களுக்கு பச்சரிசிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு. அதனால தான் பச்சரிசி எடுத்துக்கலான்னு சொன்னேன். இந்த மாதிரி நசுக்கிற பதத்தில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி ஊற்றி நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு. அதே போல் நான் எல்லா மாவும் ஊற்றி கலரிக்கிறேன். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். எல்லாமே இது சிம்லையே குக் ஆகணும். இப்போ நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டும். ஆனால் நம்மளோட பதமே இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிண்டி கிண்டி அப்படியே மூடி மூடி போட்டு வைக்கணும். அடி பிடிக்கும். நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கலரி விடணும். இப்போது ஓரளவுக்கு களி குக் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கலருமே உங்களுக்கு மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னும் 5 மினிட்ஸில் நம்மளோட களி ரெடி ஆகிடும். இப்போது களி நல்லாவே கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு ஸ்மெல்லும் அந்த களி ஸ்மெல் வருது. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டலை. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். களியை உருட்டி எடுக்கிறதுக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம எடுக்க போகிறோமோ அதில் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்து சைஸ் பிடிக்கிற பாத்திரத்துலையும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அடுத்து நான் 2 களி செய்ய போகிறேன். ஸோ பெரிய பாத்திரத்துலையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை நம்ம இப்படி உருட்டிக்கிட்டோன்னா உங்களுக்கு அது அழகாக ஓடி வரும். அப்போ உங்களுக்கு பால்ஸ் மாதிரி கிடைக்கும். ராகி உருண்டை பிடிச்சாச்சு. இதுக்கு தொட்டுக்க சூப்பரான சிக்கன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட களியோட சூடான சிக்கன். இதுக்கு நீங்கள் வேர்க்கடலை சட்னி வெல்லம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உருட்டி ராகி பால்ஸ் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள்.
தேங்க்யூ.